வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கிறது. ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போவேனோ, என்னுடைய படிப்பிலே, வேலை தளத்தில், குடும்பத்தில், மற்றவர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருந்தால் ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த நாள் முதல் அவர்கள் கானானுக்குள்ளே நுழையும் நாள் வரைக்கும் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக நான் விடவில்லை. அதே போல உன் வாழ்விலும் இந்த நாளிலே நான் உன்னை கரம் பிடித்து கொள்ளுகிறேன். இனி வருகிற காலங்களில் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் உன் தலையை அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்தது என்று திகைத்து நிற்பார்கள். ஆனால் நீ எனக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும். என்னை மட்டுமே நீ சார்ந்து, என்னை மட்டுமே நீ ஆராதித்து, என்னை மட்டுமே நீ நம்பி நின்றால் பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆதார வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26.